அவசியம் செய்ய வேண்டிய தர்மம். ஒருத்தர் என்ன பண்ண, சிங்கேரியில் 34வது ஆச்சாரியாளாக இருந்த சந்திரசேகர பாரதி சுவாமி தரிசனத்துக்காக போனார். அவர் வந்த உடனே பெரியவா அவன் ஞானியோனோ முதல் கேள்வி, வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா அவனுக்குன்னு கேட்டார். இவர் எதுக்காக இப்போ திடீர்னு வேதத்தை ஆரம்பிக்கிறாரே ஆச்சாரியா, என்ன சொல்ல போகிறார் ஒன்றும் தெரியல. மாத்ரு தேவோ பவா அப்படின்னு சொல்லியிருக்கு, தெரியுமா அவனுக்குன்னு கேட்டார். ஆடி போயிட்டார். ஏன்னா அவர் அம்மாவை சரியாக ட்ரீட் பண்ணலை. பெரியவா அது தெரிஞ்சது இவர் வந்த உடனே அம்மாவை தெய்வமாக பாவிக்க சொல்லிருக்கு, உனக்கு தெரியுமான்னு கேட்டார். நான் என்ன பண்ணுறது, அம்மா என்கிட்ட பிரியமாக இல்லையேன்னார் அவர். வேதம் அம்மாவை தெய்வமாக பாவிக்க சொல்லிருக்கு, அம்மா பிரியமாக இருந்தால் நீ அம்மாட்ட பிரியமாக இருன்னு சொல்லலை, கண்டிஷன்லாம் சொல்லலை. அம்மா பிரியமாக இருந்தாலும் இதுதான் போனாலும் இட் இஸ் நாட் ஃபார் யூ டு சிட் இன் ஜட்ஜ்மெண்ட். அம்மா அந்த வார்த்தைகள்லாம் இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் ஆச்சாரியர் சொல்ல, பேசிட்டு வாக்கலாம் நான் சொல்லிவிட்டேன், அவ்வளவுதான். அம்மா பிரியமாக இருக்காளா இல்லையாங்கிறது உன்னுடைய வேலை இல்லை, அம்மாட்ட பிரியமாக இருக்கிறது தான் உன்னுடைய வேலை. அவள் எப்படி இருந்தாலும் சரி, அம்மாவை மரியாதையோடு பக்தியோடு பிரியத்தோடு அன்போடு ட்ரீட் பண்ண வேண்டியதுதான் உன்னுடைய தர்மம். அதனால் முதல்ல மாத்ரு தேவோபவா, அப்புறம் பித்ரு தேவோபவா, அப்புறம் ஆச்சாரிய தேவோபவா அடுத்தாப்புல. நீ அப்பா அம்மாவுக்கு செஞ்சுட்டு ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய என்கிட்ட அப்புறமா வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். இது எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னாக்க, இந்த பாரத மண்ணில் பிறந்திருக்கிறவ ஒவ்வொருத்தரும் ஒரு பிரதிஜை பண்ணிக்கணும், அப்பா அம்மாவை விருத்தாசிரமத்தில் விடுறதில்லை அப்படின்னு ஒரு பிரதிஜை பண்ணிக்கணும். விருத்தாசிரமம் தேவையாக இருக்குது, பல இடங்களில் இருக்குது. யாருக்கு? ஆஸ் பார்ட் ஆஃப் தி சொசைட்டிஸ் கமிட்மெண்ட் டு தோஸ் ஹூ ஹவ் நோ ஆஃப்ஸ்பிரிங் டு டேக் கேர் ஆஃப் தேம் இன் த ட்வைலைட் இயர்ஸ். சந்ததி இல்லை, அவளுக்கு வயசாக எடுத்து தனியாக இருக்க முடியல, அசிஸ்டட் லிவிங்னு சொல்கிறாலும் இன்றைக்கி அந்த மாதிரி இருக்கிறவாளுக்காக விருத்தாசிரமம் தேவை. அது வந்து சொசைட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் கேர் ஆஃப் த சீனியர் சிட்டிசன்ஸ் இன் தர் லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் தர் லைஃப்ஸ். அது வேறு யாருக்கும் இல்லை. ஒரு பொண்ணோ ஒரு பிள்ளையோ இருந்துவிட்டா விருத்தாசிரமத்தை கொண்டு போய் விடப்படாது, அப்பாவையோ அம்மாவையோ விடப்படாது. அப்பா அம்மாவை பார்த்துக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ரசஞ்சாதமோ மோதிஞ்சாதமோ எதுவாக இருந்தாலும் அவளுக்கு வயசான காலத்தில் வேறு ஒன்றும் தேவையில்லை. 2 வார்த்தை பிரியமான வார்த்தை உட்காந்து பேசினா போகிறோம். ராத்திரி 12 மணிக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், வெந்நீர் போட்டு தட்டுமான்னு கேட்டால் போகிறோம், தலைவலி பறந்து போயிடும். வெந்நீரே போட வேண்டாம், அதுக்காக வேணுங்கிறது வெந்நீரே கொடுக்காமல் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், வெந்நீர் சாப்பிட்றேடான்னு கேட்டாலே தலைவலி பறந்து போயிடும். அந்த வாஞ்சை, குழந்தைகள் இருக்கக்கூடிய வாஞ்சை இப்போ வந்து சட்டமானது இட் இஸ் ட்ரைங் டு என்ஃபோர்ஸ். யூ மஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கா. தீஸ் திங்ஸ் ஷுட் கம் ஃப்ரம் வித்தின். சட்டத்தால் என்ஃபோர்ஸ் பண்ணால் மேபி இட் இஸ் என்ஃபோர்ஸ்ட். என்ன பண்ணும், நீ மாதம் ஒரு 10,000 ரூபா கொடு அப்பாவுக்குன்னு சொல்லும் சட்டம். நீ பிரியமாக இதுங்கிறது யூ கேன் நாட் என்ஃபோர்ஸ் அஃபெக்ஷன் பை எக்ஸிக்யூட்டிவ் ஃபியட். பை ரெஜிஸ்ட்ரேஷன் யூ கேன் நாட் பிரிங் அபவுட் அஃபெக்ஷன். அந்த அஃபெக்ஷன் மனசில் வரணும்.